சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கே தெரியாமல் அங்கே உன் துணையின் இல்லத்தில் என்ன நடக்கின்றது தெரியுமா? உன் துணையின் இல்லத்தில் பிரச்சனைகள் அதிகரித்து, அவமானங்களும் கண்ணீர்களும் அதிகரித்து, வாழ்வா சாவா என்று உன் துணையின் இல்லத்தில் என்ன நடக்கின்றது என்பதை அப்படியே சொல்கிறேன், கேள் குழந்தையே. இந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை யார் என்ன கஷ்டப்படுத்தினாலும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று உன் மனதார நல்லது நினைக்கும் உன் மனம், யாருக்கும் புரியாமல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு தீங்கை மட்டுமே செய்து கொண்டு இருக்கிறார்கள். என் அன்பு குழந்தையே, யாருடைய கண்ணீருக்கும் என் குழந்தையே ஆளாகாமல் ஒருவருடைய வேதனை உன் வேதனையாக ஏற்றுக்கொண்டு என்னிடம் நீ அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும் உனக்கே வேதனைகளும் துன்பங்களும் உன்னை வாட்டி வதைக்கும் பொழுது அந்த கர்ம வினை பாவம் செய்யும் அவர்களுக்கு வராமல் இருக்குமா? இப்பொழுது அந்த கர்ம வினையின் ஆட்டம் அதிகரித்து விட்டது. அவர்கள் செய்த பாவம் அவர்களை துரத்தி கொண்டு இருக்கிறது. இப்பொழுது அந்த பாவம்தான் அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. பிரச்சனைகள் தலைக்கு மேல் போய் என்ன செய்வது என்று அறியாமல் வருத்தத்தில் தலை குனிந்து நிற்கும் அந்த குடும்பம் இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல், வாழ்வதா சாவதா என்று கூட தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட உன் கண்ணீருக்கு காரணமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உன் வாழ்க்கையில் எத்தனை நாள் அழுது கண்ணீர் விட்டு புலம்பிக் கொண்டிருந்தாய். இப்பொழுது கூட நீ அப்படித்தானே இருக்கிறாய். பிறகு எப்படி அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியும்? நீ சொல்கிறாய், அங்கு இருக்கிறவர்கள் நிம்மதியாகத்தான் இருக்கிறார்கள், ஆனால் நான் தான் அழுது கொண்டு இருக்கிறேன் என்று. ஆனால் நீ இங்கு இருந்து பார்ப்பதால் அவர்கள் கஷ்டப்படுவதை உன்னால் காண முடியவில்லை. ஆனால் உனக்கு இருக்கும் நிம்மதி கூட அவர்களுக்கு இல்லாமல் நிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை தான் வாழ்வில் இருந்து துரத்தி விட்டுதான் தன் குடும்பத்தோடு நிம்மதியாக வாழலாம் என்று உன் துணையும் அவர்களோடு சேர்ந்து வாழ்வதா சாவதா என்று நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். இத்தனைக்கும் காரணம் அந்த குடும்பத்தில் இருக்கும் நபர்கள்தான். உன் வாழ்க்கையையும் உன் துணையின் வாழ்க்கையையும் கெடுத்த அந்த கண்ணீரில் குளிர் காய்ந்து சந்தோஷப்பட்ட அவர்கள் இப்பொழுது படும் வேதனைக்கு அளவே இல்லாமல் போய்விட்டது. அந்த பாவத்திற்கு சம்பளமாக அவர்களை காப்பாற்றக்கூட ஆள் இல்லாமல் தவித்து வருகிறார்கள். இதற்குத்தான் நான் சொல்கிறேன், யாருடைய கண்ணீருக்கு ஆளாகாதீர்கள் என்று. அந்த பாவம் வாழ்நாள் முழுவதும் அந்த பாவத்தை துரத்தி கொண்டே தான் இருக்கும். என் குழந்தைகளை அதனால் தான் நான் கவனமாக இருக்கச் சொல்கிறேன். ஒருவரிடம் விடும் வார்த்தையை கவனமாக விட வேண்டும் என்று நான் சொல்கிறேன். எனவே உன் துணையின் பாவத்தை கரைத்து அங்கு இருந்து மீட்டு உன் கரங்களில் நான் கொடுப்பேன். மனதில் வேதனையின்றி யாருடைய பாவத்திற்கு ஆளாகாமல் நிம்மதியாக இரு. நான் உன் வாழ்க்கையை உன்னிடத்திலேயே சந்தோஷமாக ஒப்படைக்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.